பங்கெடுப்பவர் போயிடுவார். ஆனால் நட்பு அப்படி இல்லை. நட்பு நட்பாக நட்பு கூடா நட்பு பழமை. 5 அதிகாரங்களிலே வள்ளுவர் நட்பை ஆணித்தரமாக சொல்லுகின்றார். 5 அதிகாரங்கள். அப்போ அந்த நட்பினுடைய உயர்வுக்கு ஒரு குரல் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிந்த ஒரு குரல். அது மகாபாரதத்திற்கென்றே எழுதப்பட்டது போன்று இருக்கின்ற ஒரு குரல். கட்டிய கணவன்மார்களெல்லாம் அரண்மனையிலே நெஞ்சை மலர்ந்தன நின்று புலம்பிக் கொண்டிருக்கின்ற பொழுது அந்த பெண் தன்னுடைய தேவையை தன்னுடைய கரங்களால் காப்பாற்றிக் கொள்ள முடியும் என்று நினைத்தால் முடியவில்லை. பிறகு 2 கரங்களையும் மேலே உயர்த்தி கண்ணா என்றால் கண்ணன் வருகின்றான். வந்து கண்ணன் பாஞ்சாலியுடைய மானத்தை காப்பாற்றுகின்றான் என்கின்ற பொழுது கண்ணனுக்கும் பாஞ்சாலிக்கும் உள்ள உறவு நட்பு என்பதை பல இடங்களிலே குறிப்பிட்டிருக்கின்றார். கடவுள் என்ற நிலையிலே அல்ல, நட்பு. எனவே ஒருவருக்கு ஒரு தீங்கு வருகின்ற பொழுது நாம் எவ்வளவு ஓடி சென்று உதவ வேண்டும் என்பதற்கு ஓமை கூற வந்த வள்ளுவருடைய ஓமையை இந்த அரங்கத்திலேயே புரிந்து கொள்வதற்கான ஒரே மனிதன் நான் தான். காரணம், நான் தான் வேட்டி முடித்திருக்கிறேன். உங்கள் மன்னிக்க வேண்டும். இங்கே உள்ள தலைவர் அவர்கள் மன்னிக்க வேண்டும். அந்த அண்ணாவர்களை பற்றி அந்த நேரத்தில் சொல்லுவார்கள். மேடையில் அவர் பேச்சு போட மாட்டார். மேடையில ஏறுகின்ற பொழுது ஒரு முறை இறுக்கி வரிந்து கட்டி கொண்டு பேசுவார்னு சொல்லுவாங்க. எதை வரிந்து கட்டி கொண்டு வேட்டியை தெரிந்து அடுக்குமொழியாக பேசுவார்கள் என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஏனென்றால் நம்முடைய உடல் அசைவு கொடுக்கும் போது பாடி நாங்கள் போது வேட்டி அது நிற்காது. அது அவிழ்கின்ற பொழுது நம்முடைய பேருந்துகளில் ஏறுகின்ற பொழுது என்னை போன்றவர்கள் பிடிச்சு போடுறதுன்னு வச்சுக்கீங்க. சார் உங்க வேட்டி இங்கே இருக்குவாங்க. படியில் ஏறுகின்ற பொழுது என்னுடைய வேட்டி இடுப்பில் இருக்கும், அது படியில் இருக்கும். அவன் காலில் போட்டு நிற்பான். அதனால்தான் நாங்கள் இப்பொழுதுதான் பிரித்து போட்டிருக்கோம். ஆக அது இல்லை என்றால் அந்த ஆடை அவிழ்கின்ற பொழுது ஓடி சென்று கரங்கள் காப்பதை போல உடுக்கை இழந்தவன் கைபோல் அங்கே இடுக்கன் கடைவதான் நட்பு என்பது மாந்தாரிக்கு கண்ணன் செய்த ஒரு உதவியைத்தான் அந்த இடத்திலே நமக்கு நினைவூட்டுகிறது. இதே ஒரு ஏன் அந்த நட்பை பிடிக்கின்றேன் என்றால் சுந்தர காண்டத்திலே ஹனுமன் வந்தவுடனே சீதை என்ன சொல்லிட்டாதான் நாடி என் உயிர் நல்கிய நண்பா. கவனிக்கணும், சீதைக்கும் ஹனுமானுக்கும் உள்ளது உடம்பு என்னன்னா நட்பு. ஏற்பட்டு பாய்க்கிறேன் அந்த நினைக்காதீங்க, இருந்தது. அது மேல் மன்றத்திலே இருந்தது, கீழ் மன்றத்திலே இல்லை. எனவே சீதை சொல்லிருந்தால் அப்போ ஒருவர் நமக்கு உதவி செய்து உயிர் கொடுப்பார் என்றால் அவர் நிச்சயம் உறவுக்காரராக இருக்க மாட்டார், நண்பராகத்தான் இருப்பார் என்பதற்காகத்தான் அந்த சீதை சொன்னால் யாரி என் உயிர் நல்கிய நண்பா என்று அனுமனை பார்த்து சுந்தரகாண்டத்திலே சொல்லுகிறார்கள். அதே நட்பு. எனவே மகாபாரதத்திலே தொகுந்த இடமெல்லாம் திருவள்ளுவர் தென்படுகின்றார். அதை நாம் கோவில் இடங்களை 12 நிமிடங்களுக்குள்ளே யாரால் இந்த பிரஸ்தானத்திலிருந்து ஒன்று சொல்லுகிறார்கள். ஏன்னா அந்த கீதைக்கு வரும்போது கொஞ்சம் முன்னுரை சொல்லணும். பிரஸ்தானத்தில் எங்கன்னா கீதை, உபனிஷதம், பிரம்மசூத்திரம் அப்படின்னு அங்க சொல்றாங்க. பாரதிக்கு கோபம் வருகிறது. ஏன் யார் தமிழ்ல சொன்னாங்க? பாரதி அதை தமிழ் மொழிபெயர்க்கின்றான். பிரஸ்தானத்திலே இல்லை, தமிழ் ஆதார நிதியங்கள் என்று சொல்றோம். தமிழ் ஆதார நிதியங்கள் எது? திருக்குறள், சிலப்பதிகாரம், கம்பராமாயணம். அங்கே எப்படி பகவத்கீதை, உபனிஷதம், பிரம்மசூத்திரம் என்று சொன்னார்களோ அதுபோல பாரதி தன்னுடைய பகவத்கீதை மொழிபெயர்ப்பில் இதை சொல்லுகின்றார். நீங்க பாரதியாருடைய மொழிபெயர்ப்பு எடுத்து பார்த்தா பகவத்கீதை எவ்வளவு எடையோ அதே இடம் முன்னுரை இருக்கிறார். அவ்வளவு பக்கங்கள் முன்னுரை இருக்கிறார் பாரதியார் பகவத்கீதை. அந்த பகவத்கீதையில பிரஸ்தான தியங்களை ஆதார தியங்கள் என்று மாற்றி திருக்குறள், சிலப்பதிகாரம், அது மட்டுமல்ல இன்னொரு சிறப்பு பாருங்க. யதா கம்சனத்தை சாயம் கூர்மோங்கா. இந்த கூர்மோங்கா ஆமைன்னு அர்த்தம். அழகாக சொன்னார் தலைவர். ஒரு படைப்பாளர் எவ்வளவு அடக்கத்தோடு இருக்க வேண்டும் என்பதற்கு அருமையாக சொன்னார்.
அதே விஷயத்தை எடுத்துக்கொண்டு வள்ளுவர் சொல்கிறார், ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடங்கள் ஆற்றில் எழுமையும் ஏமாப்புடைத்து என்னும் அதே செய்தியை கூர்மோங்கதா என்ற ஆமை பகவத்கீதை அதே கருத்தை அதே கொள்ள சொல்லி கூர்மோங்கதா ஆமையை போல நீயும் நான்கு கால் ஒரு தலையை உள்ளே அடக்குவதை போல 5 புலன்களை நீ அடக்கிக் கொண்டால் புலமின்பத்தால் உனது வாழ்க்கையை இழந்து விடாமல் வாழ்வில் வெற்றி பெறுவார் என்று அப்படியே அதே சொல்லை பயன்படுத்துகிறார். கோடி பிறவிகளை பற்றி இருவரும் ஒன்றாகவே பேசியிருந்தார்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், எவன் சந்தேகக்காரனோ அவன் முன்னேற முடியாது. ஏழாம் தெளிவும் தெரிந்தார்கள் ஐயுடமும் தீராய் இருமை தரும். சம்சயாத்மா வினசியதி பகவத்கீதை என்ன சொல்றது? சம்சயாத்மானா சந்தேகக்காரன், எல்லாத்தையும் சந்தேகப்படுகின்றவன். இந்த சம்சயாத்மா வினசியதிங்கிற ஒரு குரலை பாருங்க, ஐயம்னு அர்த்தம் இருக்கு. ஐயத்தின் நீங்கி தெரிந்தாக்கு மையத்தின் வானம் நடிகது உழைக்கு. சம்சயத்தினா ஐயம் சந்தேகம். அப்படி பல இடங்கள் குரலை பற்றி சொல்லுகிறார். இன்னொரு அருமையான ஒரு இடம், நாம் இந்த காலத்துல தமிழையோ இல்லாததாக ஒன்றை இணைத்துக் கொண்டு மேல்நாட்டு புத்தகத்தை எல்லாம் மொழிபெயர்த்து அதிகமாக விற்பனையான புத்தக கண்காட்சி புத்தகங்கள் இருக்கிறீங்கன்னா ஆளுமை வளர்ந்த புத்தகங்கள், அது சமய புத்தகங்கள், இந்த 2 தான் அதிகம் இருக்குது. ஆளுமை வளர்ச்சியோ தமிழில் இல்லாத போலவும் அது மேல்நாட்டு நூல்கள் ஆங்கிலத்திலிருந்து மொழிபெயர்த்து ஒரு வாயை உண்மை அல்ல. வள்ளுவரை விட கால மேலாண்மை டைம் மேனேஜ்மெண்ட் யாரும் சொல்ல போறது. இங்க அழகாக உனக்கு நீதான் என்ற ஒரு ஆண்டு, நீதான் உனக்கு என்ன சொல்லுகிறார்? தனக்கு தானே துணை. என்ன? தன்னைத்தான் காதலன் ஆயின் எனக்கொன்றும் உன்னற்க நினைப்பார். உன் மேல உனக்கு என்னைக்காவது ஆசை இருந்ததுன்னா, இப்போ ஒவ்வொருவரும் தன்மேல் தான் ஆசைப்படுவதில்லை, தான் பிறர் மேல் பிற பொருள்களின் மேல் ஆசைப்படுகிறார்கள். எனவே இந்த அழகாக சொல்லுகிறார், உன்னை நீதான் உயர்த்திக் கொள்ள வேண்டும் என்று அழகாக சொல்லுகிறார். இப்படி பல அருமையான கருத்துக்களை நான் எடுத்துவதிலே வழங்கி இருக்கின்றேன். எனவே இதையெல்லாம் நீங்கள் அச்சு வடிவில் இருந்த பொழுது அதை பார்த்து வெச்ச வேண்டும் என்று சொல்லி நான் ஒரு 20 கருத்துக்களை எடுத்துக்கொண்டு வந்தேன். கருத்து மணக்கவலையோடு விடுபடுகின்றேன். மணக்கவலை சொல்ல முடியவில்லை என்பதாக இனி கீழையிலும் திருக்குறளிலும் மணக்கவலை மாற்றும் மருந்து என்றால் என்ன? விபூதி அவர்கள் சொல்கிறார், மனத்தை என்பால் வைத்து உயிரை எண்ணோடு புகுத்தி என்னை சரண் அடைந்தவருக்கு மகிழ்ச்சியும் இன்பமும் தருவே தனக்கு உவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தாருக்கு அல்லால் மனக்கவலை ஆற்றல் அறிவு. இந்த மனக்கவலை என்ற ஒரு சொல்லையே இருவரும் குறிப்பிடுகிறார். அப்படிப்பட்ட அருமையான குரலும் கீதையும் வாழ்வை உயர்த்தும். நன்றி. பேசினார் மழித்தலும் நீட்டலும் வேண்டாம் என்று சொன்ன